please இந்த பிரமாண்டமான eventல request you to join us on stage. Please வாங்க சார். கண்டினியூஸாக வந்து சில்வர் ஜூப்ளி ஹிட்டு மேலே ஹிட்டு ஒரு ரோ அப்படியே ஹிட்டாக கொடுத்துட்ருக்கிற டேரக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் கதை, திரைக்கதை, வசனம், ஹீரோவும் ஆக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணி ஒரு கண்டினியூஸாக ஒரு ரோ ஹிட்டு சில்வர் ஜூப்ளி கண்டினியூவாக கொடுத்தது 1-2 பேர் தான். அதில் பாக்யராஜ் சார் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போது பாக்யராஜ் சார்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து அந்த ஒரு சதுரமான அந்த கண்ணாடி, கரகரப்பான அந்த குரல், கொஞ்சம் தூக்கி கட்டின வேட்டி, அப்புறம் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் அதனோட அடையாளமாக ஒரு உருவம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தியேட்டரில் வந்து ஒரு பெரிய ஒரு சலசலப்பையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சிரிப்பலையும் ஏற்படுத்தி அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கும் ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஒரு சக்கரை காமெடின்னு ஒன்று பண்ணேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் விழுந்து சிரித்தாங்க. சார் இது பாக்யராஜ் சார் ஐட்டம் மாதிரியே இருக்கேன், அவர் ஐட்டம் மாதிரி தான் இது, அவரை இன்ஸ்பிரேஷனாக வச்சு யோசிச்சது தான் இது. இப்படி டிஸ்கஷன் நிறையா பேசுவோம். இந்த மாதிரி என்னென்ன மேட்ரு பிடிக்கலாம். நாங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே பற்றி சிட்ஃபீல்டு எழுதின புக்கு, அப்புறம் ஸ்டோரின்னு ராபர்ட் மெக்கி எழுதின புக்கு, சேவ் அ கேட்டு அந்த புக்கு, இதெல்லாம் படிச்சுட்டு அதில் என்ன சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க, எப்படி போகணும் அப்படிங்கிறது என்னென்ன மேற்கோள் காட்டியிருக்காங்க அப்படியெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுப்போம். ஓரளவுக்கு வந்து அந்த புக்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வழிகாட்டியிருக்கு. கொஞ்சம் வேறு மாதிரியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சினிமா நம்ம இந்தியன் சினிமா, தமிழ் சினிமா அப்படின்னும் போது இப்போ நம்ம பாக்யராஜ் சார் வந்து அவர் வந்து திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படின்னு ஒரு புக்கு எழுதினார்னா அது ரொம்ப இப்போ இருக்கிற சினிமா வரணும்னு நினைக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸுக்கும் சரி, இருக்கிறவங்களுக்கும் சரி, அது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கும் வந்து ஸ்க்ரீன் பிளே கிங்குன்ற பட்டம் வந்து அவர்கிட்ட தான் இருக்குதுன்னு யார்ட்டையும் போல். அவர் வந்து டைல் ஸ்பான்சர் உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. MCR Puke Cotton Club, formal and casual shirts. Let's go holidays, travel beyond boundaries. Let's go holidays. Supported by the Chennai Silk, let the celebration begin. Nehru Group of College, molding true citizens. Sri Verma Body Care for men's wellness. Powered by Lakshmi Ceramic, Namma Shop, Anithilum Top, Naga Foods, Nagana, Nambala. Jayachandran எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Special partners Arabian Garden Seafood Restaurant, Ananya Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore, Chennai Samrita Group of Institutions, Aviation, Hotel Management and Nursing. i5 Housing and Properties, think high, achieve high. தேடுறது விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Medical partner Kaveri Hospital. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partners Somerset Greenways Chennai, Pullman Hotels and Resorts Chennai Anna Salai, food partner Salem RR Biryani, dining partner The Mayflower Cafe, travel partner Red Taxi, refreshment partner Wagh Bakri, beverage partner British Empire packaged drinking water, sweets and snacks partner Sri Ananda's Sweets and Snacks, rich, rooted and reimagined. இந்த அரங்கத்திற்கு வந்திருக்க பிரம்மாண்ட இயக்குனர், எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த இயக்குனர், இந்தியன் சினிமாவில் நமக்குன்னு இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்த சங்கர் சார் அவர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். Yes, please இந்த பிரமாண்டமான eventல request you to join us on stage. Please வாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது கண்டினியூஸாக வந்து சில்வர் ஜூப்ளி ஹிட்டு மேலே ஹிட்டு ஒரு ரோ அப்படியே ஹிட்டாக கொடுத்துட்ருக்கிற டேரக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் கதை, திரைக்கதை, வசனம், ஹீரோவும் ஆக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணி ஒரு கண்டினியூஸாக ஒரு ரோ ஹிட்டு சில்வர் ஜூப்ளி கண்டினியூவாக கொடுத்தது 1-2 பேர் தான். அதில் பாக்யராஜ் சார் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போது பாக்யராஜ் சார்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து அந்த ஒரு சதுரமான அந்த கண்ணாடி, கரகரப்பான அந்த குரல், கொஞ்சம் தூக்கி கட்டின வேட்டி, அப்புறம் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் அதனோட அடையாளமாக ஒரு உருவம். இதை தாண்டி முருங்காவை பற்றி பல பேர் பல சந்தர்ப்பங்களில் பேசிட்டாங்க. இருந்தாலும் அந்த முருங்கா மேட்ரு, உப்பு மூட்டை,
அப்புறம் அந்த மாடு கத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தியேட்டரில் வந்து ஒரு பெரிய ஒரு சலசலப்பையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சிரிப்பலையும் ஏற்படுத்தி அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கும் ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அதை பார்த்து நாங்களாம் கூட இன்ஸ்பயர் ஆகி என்னுடைய முதல் படத்தில் வந்து கதை எழுதும்போது இந்த மாதிரி ஒன்று வைக்கணுமே அப்படின்னு யோசித்து ஒரு சக்கரை காமெடின்னு ஒன்று பண்ணேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் விழுந்து சிரித்தாங்க. சார் இது பாக்யராஜ் சார் ஐட்டம் மாதிரியே இருக்கேன்னு. அவர் ஐட்டம் மாதிரி தான் இது, அவரை இன்ஸ்பிரேஷனாக வச்சு யோசிச்சது தான் இது. இப்படி டிஸ்கஷன் நிறையா பேசுவோம். இந்த மாதிரி என்னென்ன மேட்ரு பிடிக்கலாம், கரப்பாம்பூச்சி மேட்ரு, இங்கா மேட்ரு, இந்த மாதிரி நிறையா பேசுவோம். ஆனால் அந்த படம் நான் எடுக்கலை. இதில் முக்கியமாக என்னென்னா லைக் அவரோட இன்ஸ்பிரேஷனுக்காக சொல்ல வந்தேன். இது மட்டுமே இல்லை பாக்யராஜ் சார், அவருடைய ஸ்ட்ரென்த் வந்து அவருடைய கதை, அந்த ஆன் பெண் ரிலேஷன்ஷிப் பற்றின அவருடைய கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு அவர் பண்ணுற ஒரு நகைச்சுவையான ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதை தான் அவருடைய பலம். அப்புறம் அவருடைய இன்ட்ரோல் பிளாக், அவரோட ஒவ்வொரு இன்ட்ரோல் பிளாக் அவ்வளோ சாலிடாக இருக்கும். அது பார்க்கும்போது உதாரணமாக வந்து முந்தானம் முடிச்சு எடுத்திங்கன்னா அந்த இன்ட்ரோல் பிளாக்கில் குப்புன்னு ஆகிடும். இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னும் போது வெளியில் போகிறதுக்கே மனசு வராது. இன்ட்ரோல் விட்டாலும் இன்ட்ரோல் விட்டோன்னா உடனே வந்து சீக்கிரமாக வந்து நெக்ஸ்ட் என்ன எதுவும் மிஸ் ஆகிட போகுது, நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமாக கட்டி போடுற ஒரு வித்தை வந்து பாக்யராஜ் சாருக்கு வந்து ஒரு கைவந்த கலை. அதேமாதிரி அவர் ஏதோ பேட்டியிலையோ பேசியோ எனக்கு ஞாபகம், ஒரு கதையிலையோ இல்லை திரைக்கதையிலையோ வந்து தீர்க்க முடியாத ஒரு சிக்கலை ஏற்படுத்தணும், அது வந்து நமக்கே தெரியக்கூடாது, அதாவது இந்த கதை எழுதுகிறவங்களுக்கே தெரியக்கூடாது அந்த சிக்கலை எப்படி தீர்க்கிறதுன்ட்டு. ஸோ மண்டையை பிச்சுக்கணும், வந்து மண்டை காஞ்சிரும், அதை எப்படா அந்த சிக்கலை தீர்க்கிறதுன்ட்டு அதுக்கு எஃபர்ட் போடணும். அப்படி எஃபர்ட் போட்டு படிப்படியாக அந்த சிக்கலை தீர்க்கும்போது கதையும் சரி திரைக்கதையும் சரி ரொம்ப சுவாரஸ்யமாக அமையும் அப்படின்னாரு. அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டேப்பா டிஸ்கஷன்லப்பா பயங்கரமான ஒரு சிக்கல் ஒன்று போடணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசியிருக்கோம். அதுவும் இல்லாமல் வந்து டிஸ்கஷனில் வந்து ஒரு ஸ்டோரி வந்து எங்கேயோ போய் முட்டிக்கும், நின்றும், அதுக்கு மேலே நவராது. ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும் ஸ்டோரி ஆகட்டும் போய் சுற்றும், ஒரு லூப் அடிக்கும், எப்படி போனாலும் வந்து ஊர் போய் சேராது. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சிட்ஃபீல்டு எழுதின புக்கு, அப்புறம் ஸ்டோரின்னு ராபர்ட் மெக்கி எழுதின புக்கு, சேவ் அ கேட்டு அந்த புக்கு, இதெல்லாம் படிச்சுட்டு அதில் என்ன சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க, எப்படி போகணும் அப்படிங்கிறது என்னென்ன மேற்கோள் காட்டியிருக்காங்க அப்படியெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுப்போம். அப்படி எடுக்கிறோமோ இல்லையோ சும்மா சீன் போடுறதுக்காவது சிட்ஃபீல்டு, சேவ் த கேட்டு, அப்புறம் ராபர்ட் மெக்கி அப்படி ஒரு சீன் வெளில போட்டால் அப்பா பயங்கரமாகலாம் படிச்சிருக்காரு போல இருக்குப்பா அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதுக்காகனாலும் அந்த புக்கெல்லாம் அப்படி பார்த்து நோண்டி ஓரளவுக்கு வந்து அந்த புக்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வழிகாட்டியிருக்கு. ஆனால் ஹாலிவுட் படம் அதெல்லாம் வந்து 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர், ஐ மீன் ப்ரிமைஸ், கிரைசிஸ், சால்வேஷன்ட்டு அவங்களுக்கு இன்டர்வல் கிடையாது. ஸோ அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து அந்த புக்கெல்லாம் வந்து அந்த இங்கிலீஷ் படத்துக்கு வந்து உதவும், நமக்கு ஓரளவு உதவும். ஆனால் நம்மளது வந்து இன்டர்வல் இருக்குது, கொஞ்சம் வேறு மாதிரியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சினிமா, நம்ம இந்தியன் சினிமா, தமிழ் சினிமா. அப்படின்னும் போது இப்போ நம்ம பாக்யராஜ் சார் வந்து அவர் வந்து திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படின்னு ஒரு புக்கு எழுதினார்னா அது ரொம்ப இப்போ இருக்கிற சினிமா வரணும்னு நினைக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸுக்கும் சரி இருக்கிறவங்களுக்கும் சரி அது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கும் வந்து ஸ்க்ரீன் ப்ளே கிங்குன்ற பட்டம் வந்து அவர்கிட்ட தான் இருக்குதுன்னு யார்ட்டையும் போல். அவர் வந்து அப்படி ஒரு புக்கு எழுதினாருன்னா நம்ம சினிமாவுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வாங்க சினிமா பற்றி பேசலாம்லாம் புக்கு எழுதியிருக்காரு, பட்டு திரைக்கதையை பற்றி எழுதினா ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். 50 வருஷம் தன்னுடைய அபாரமான கற்பனையாலையும் திறமையாலையும் கடுமையாக உழைச்சி எவ்வளவோ ஏமாற்றங்கள், வலி, அவமானங்கள், மன உளைச்சல் இது எல்லாத்தையும் சினிமாக்காக பொறுத்துக்கிட்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களித்து இத்தனை வருஷம் வந்து மக்களை வந்து கோடிக்கணக்கான மக்களை சந்தோஷப்படுத்தி இன்றைக்கும் நிலச்சிட்ருக்கிற பாக்யராஜ் அவர்களுக்கு எவ்வளோ பாராட்டினாலும் தகும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மரியாதைகள், நன்றி. Thank you, sir.
தேங்க்யூ. as a token of love உங்களுக்காக ஒரு சின்ன மொமெண்டோ கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ரிக்வெஸ்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் உண்ணாமலை ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் கார்த்திபுரம் கோயம்புத்தூர் Lion P. Karthikeyan to join us on stage. Direct sponsor உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. MCR Puke Cotton Club, formal and casual shirts. Let's go holidays, travel beyond boundaries. Let's go holidays. Supported by the Chennai Silk, let the celebration begin. Nehru Group of College, molding true citizens. Sri Verma Body Care for men's wellness. Powered by Lakshmi Ceramic, Namma Shop, Anithilum Top, Naga Foods, Nagana, Nambala. Jayachandran, எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Special partners Arabian Garden Seafood Restaurant, Ananya Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore, Chennai Samrita Group of Institutions, Aviation, Hotel Management and Nursing. i5 Housing and Properties, think high, achieve high. தேடுறது விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Medical partner Kaveri Hospital. Luxury partner, Update Cars, accelerating the future. Hospitality partners Somerset Greenways Chennai, Pullman Hotels and Resorts Chennai Anna Salai, food partner Salem RR Biryani, dining partner The Mayflower Cafe, travel partner Red Taxi, refreshment partner Wagh Bakri, beverage partner British Empire packaged drinking water, sweets and snacks partner Sri Ananda's Sweets and Snacks, rich, rooted and reimagined.